அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவோடு கூட வந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் சங்கீதம் 9:9 இப்படியாய் வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அடைக்கலமானவர், தஞ்சமானவர். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, சிறுமைப்பட்டு நாம் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காலங்களில் 2 காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நெருக்கப்படுகிற நேரத்தில், சிறுமைப்பட்ட நேரத்தில் கூட அவர் உங்களுக்கு அடைக்கலமானவர், தஞ்சமானவராக இருக்கிறார். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் துன்பம், கலக்கம், கவலை, வேதனை, பாடுகள், கஷ்டம் இப்படிலாம் வருகிற பொழுது, அவமானங்கள் வருகிற பொழுது பாருங்கள், அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சிறுமைப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய அடைக்கல பட்டணத்துக்குள் சேர்த்து கொள்கிறார், அடைக்கல கிருபைக்குள் சேர்த்து கொள்கிறார். நெருக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் அவர் தஞ்சமானவராக இருந்து தஞ்சம் கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆக இந்த காலை வேளையிலே புலம்பல் 3:22 நாம் பார்க்கிற பொழுது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அடைக்கலம் கொடுக்கிற தேவனுக்கு, அடைக்கலம் கொடுக்கிற அந்த தயவு பாராட்டுகிற காரியத்தில் முடிவு இல்லை. தஞ்சம் கொடுக்கிற தேவனுக்கு, நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சம் கொடுக்கிற தேவனுக்கும் முடிவில்லை. இரக்கங்களுக்கு முடிவில்லை, கிருபைகளுக்கு முடிவில்லை. ஆகவே என்றென்றும் நமக்கு அடைக்கலமானவர் அவரே, என்றென்றும் நமக்கு தஞ்சமானவர் அவரே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அவரது நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள், அவரை ஆண்டவரே நோக்கி கூப்பிடுறவர்கள் வாழ்க்கையில் உடனடியாக கர்த்தர் ஓடி வந்து அவர்களை அணைத்து கொள்கிறார், பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதுபோலவே நெருக்கப்படுகிற காலங்கள் எல்லாம் வேறு புகலிடமில்லை, வேறு ஆதரவு இல்லைன்னு நினைக்கிற பொழுதெல்லாம் அவரை தஞ்சமானவராக இருக்கிறார், நமக்கு தஞ்சம் கொடுக்கிறார், ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி, இந்த கால வேளையில் நேற்றைய பாடுகள், முந்தைய காலத்தினுடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாக இருக்கிற அந்த தேவனை நோக்கி பார்ப்பாயா? நெருக்கப்படுகிற காலத்தில், உபத்திரவத்தின் காலத்தில் அந்த தேவனை நோக்கி பார்ப்பாயா? அவரே உனக்கு அடைக்கலமும் தஞ்சமுமாய் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள், உம்மை தேடுபவர்களை நீ கைவிடுவதே இல்லை, ஒவ்வொருவரையும் நீ பாதுகாக்கிற தேவன். இந்த காலை வேளையில் நாங்களும் உம்மை நோக்கி பார்க்குறோம். உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுக்கும் அடைக்கலம் தாரோம், எங்களுக்கும் தஞ்சம் தாரோம், எங்களையும் பாதுகாத்தும், எங்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்று சொல்லி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே சிறுமைப்பட்ட நேரங்களிலே, கலங்கடிக்கப்பட்ட நேரங்களிலே, துன்பத்தின் பாதைகளிலே, நெருக்கப்படுகிற காலங்களிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிற பொழுது, நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், நீரே எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறபடினாலும் உம்மை துதிக்கிறோம், நீர் எங்களை ஆண்டவரே கைவிடாமல் எங்களை காக்கிறபடினாலும் உம்மை துதிக்கிறோம். இந்த அன்பின் கரையில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.